அதோ அந்த பிராந்தி கடைகள் குடிக்க வேண்டும், இதோ இந்த மரத்து கடிகள் படுக்க வேண்டும். தப்பு தண்டா பண்ணதில்லை, போய் கூட சொன்னதில்லை நானே. உங்க மாமியா நல்லா பாத்துக்கிறாங்களா? வீட்டுக்காரர் நல்லா பாத்துக்கிறாரா? எங்கத்த மாமா தானே நல்லா பாத்துக்கிறாங்க. ஊரெல்லாம் தேடி பார்த்தாங்க, பொண்ணு கிடைக்கல. கடைசியில நீ தான் வந்து மாட்டிக்கிட்ட. என்ன சொல்றீங்க? அங்க என்ன வேலை? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு பாத்துட்டு வந்தேன். பாக்க போனியா இல்ல குடும்பத்தை கெடுக்க போயிருந்தியா? எனக்கு இதுதான் வேலை பாருங்க. கணேஷ், எப்பா கணேஷ். அம்மா வரமா? உட்காரு. சரிப்பா, நீ வேலை பார்ப்போ. சரி. அதோ அந்த பிராந்தி கடைகள் குடிக்க வேண்டும், இதோ இந்த மரத்து கடிகள் படுக்க வேண்டும். ஒரே சட்டையில் ஒரே மாதமால் குளிக்காமல் இருக்கிறது. என்னய்யா ராசு, இன்னைக்கு நிறைய குடிச்சிட்டியா? பாட்டெல்லாம் பலமா இருக்குது. அத்தை, ஆமா ஃபுல் பாட்டிலையும் குடிச்சிட்டேன் அத்தை. என்னது ஃபுல் பாட்டில் ஒண்ணா குடிச்சிட்டியா? ஆமா. அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் சொல்ல முடியாது? அத சொன்ன இந்த உலகம் ஒத்துக்காதத்த. ஏன் ராசு, இந்த அத்தை கிட்ட சொல்லியா? ஏய், அதை சொல்லி தொலைடா. ஏன்டா? அத்த, நேரம் ஒயின் ஷாப் போனேன், ஒரு ஃபுல்லு வாங்கினேன். தோட்டத்துல போய் ஒரு கோட்டை அடிச்சேன். ஏய், இப்பதானே ஒரு புல் அடிச்சுன்னு சொன்னேன். ஏய், குடியாரம் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. சும்மா இருடா. குறுக்க பேசினீங்கன்னா மாட்டாயிருவேன். அப்பதான் அந்த சம்பவம் நடந்தது. கோட்டை அடிச்சுட்டு ஒரு கோட்டை இங்க வச்சிருந்தேன். அப்படியே சுத்தி வந்து பாக்குறத மூடியை காணும். சரி, மூடிக்காகமே சொல்லி போட்டு இதை கொண்டு போனா கீழே சிந்திருமே சொல்லி போட்டு அந்த மறுபடியும் குடிச்சிட்டு இதுதான் நடந்தது. ஏய், இதெல்லாம் ஒரு காரணங்களை கேட்க வச்சிட்டியாடா? ஏய், எங்க அண்ணன் பையனை திட்டாதுடா. அவன் ராசு குட்டி இல்ல, அது என் செல்ல குட்டி. நான் செல்லமா, நல்லா இருக்கியா? அண்ணே வாங்கண்ணே, நான் நல்லா இருக்கிறேன்னே. நீ நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேம்மா.
வாங்க மாமா. வரேன் மாப்பிள. நல்லா இருக்கிறியா மாப்பிள? நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, அவர் என்னமோ அசலூர்ல இருந்து வந்திருக்கிற மாதிரி நல்லா தெரிவிக்கிறேன். அடுத்த தெருவுல இருந்து வந்திருக்கிறாரு. ஏண்டா குடியாரப்பா இல்ல, நீ இங்கதான் இருக்கியாடா? அண்ணே விடுங்கண்ணே அவனை விடுங்கண்ணே. சரி, ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அண்ணே வாங்க, கொஞ்சம் உட்காருண்ணே. பரவாயில்ல மந்தா, இங்கே உட்காரு. என்ன செல்லம்மா, புரோக்கர் கிட்ட மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சொல்லியிருந்து ஏதாவது சொன்னாரா? எல்லாம் பழைய கதை தானே. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்குதுங்கிறாங்க, பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதுங்கிறாங்க. ஆனா என்ன பார்த்துட்டு கை கால் வராத இருக்கிறாளே, அங்க போய் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க அண்ணா. அழுவாத செல்லம்மா, இதுக்கு போய் அழுவாட்டி என்ன? விடு செல்லம்மா. எனக்கு இப்படி போயிதானே, என் பையனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பார்க்க முடியலையேண்ணா. என் பையன் எத்தனை கஷ்டப்படுறாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க, என்னையும் பார்த்துக்கிறான், வேலைக்கும் போறானே. நான் கண்ணை மூடுக்குள்ள என் பையனை மலைங்க எடுத்துமா நான் பார்க்கணுன்னு. ரொம்ப கஷ்டப்படுறானே, நான் தாங்க முடியலண்ணே. ஏம்மா விடுமா, எல்லாம் நமக்கு கஷ்டம் சொன்னம்மா. ஏம்மா அது எப்பதான் எனக்கு நினைச்சா எனக்கு கவலையா இருக்குடா. விடு செல்லம்மா, அது நடக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னென்ன சொல்றீங்க? ஆமாம்மா. மாப்பிள்ள கொஞ்சம் தண்ணி கொண்டாயா? கொண்டாடுமா. அண்ணே என்னமோ சொல்ல வந்தீங்களே, என்னன்னு? ஆமாம்மா, என் பொண்ணத்தான் மாப்பிள்ளை கட்டி வைக்கலான் இருக்கிறேம்மா. அண்ணே நானே உங்ககிட்ட கேட்கலான்னு யோசனை பண்ணிட்டு தானே இருந்தேன். ஏதாவது சொல்லிடுவியோ அப்படின்னு தானே பயந்துட்டு இருந்தேன். மொறம் ஒண்ணுதானே எனக்கு இருக்கு. நான் கேட்டு என் வீட்டுக்கு வராம போயிட்டு என்னென்ன பண்றது? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா செல்லம்மா? அண்ணே இந்த கல்யாணத்துக்கு நிறைய ஒத்துக்குவாளானே. ஆனா நீ வேறம்மா, அவகிட்ட பேசி சம்மதம் வாங்கி கையோட கூட்டிட்டு வந்திருக்கிற. எங்கங்க அவ? இந்த ஃப்ரெண்டு கூட போன்ல பேசிட்டு இருக்கிறாமா. நதியா, அம்மா நதியா. டேய், இங்க வாந்தி எடுத்துறாரா? வெளியே போய் வேலை செய்யலாம். அப்பா என்னப்பா கூப்பிட்டீங்க? இந்த அத்தை தான் பாக்குறேன்னு சொல்லுச்சுமா. வாமா தங்கம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மருமக உட்கார்த்து இப்பதான் இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது சாமி. படிப்பெல்லாம் முடிஞ்சுச்சா? முடிஞ்சிச்சு. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. அப்பா சொன்னதெல்லாம் உண்மையாடா? என்னங்க? என் பையன் கணேசன் நீ கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிட்டியாமா? அப்பா ஆசைப்பட்டார்ல, நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். ஐயோ என் தங்கம். ஓ, குடும்பமே இங்க வந்திருக்கீங்களா? மாமா தண்ணி. டேய் உட்கார்றா. டேய் நம்ம நிறைய தாண்டா உனக்கு பேசி பிடிச்சிருக்குதே. இங்க என்னடா பாசமலை சீன் வருது, இங்க என்னடா ரொமான்ஸ் சீன் வருது. இத எடுக்கிற டைரக்டர் மட்டும் என் கையில கிடைச்சான வெயே அவனை பார்க்கணும். இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. நான் கிளம்புறேன். அண்ணா வணக்கண்ணா. ஆறா நீயா வந்து ஆஜராடா? அண்ணா நீங்க தானே இப்ப என்ன வந்து கூப்பிட்டீங்க? நான் கூப்பிட்டது டைரக்டர். அண்ணா நீங்க கூப்பிட்ட டைரக்டர் நான் தானே. நீதானா? உன்னைத்தாண்டா தேடிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கிஃப்ட் வச்சிருக்கீங்களா? எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இல்லடா, உன் லெஃப்ட் கையை எடுக்கிறதுக்கு. சரி செல்லம்மா, ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணிடுவோம். ஜோசியரை பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன். சரிண்ணா. நதியா வா போலாம். நான் வரேன்ப்பா.
டேய் கணேஷ் பக்கத்துல வாடா. உனக்கு நிறைய பிடிச்சிருக்காடா? சரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய் என்ன அதுக்குள்ள கனவா? மாப்பிள அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அண்ணே எல்லாம் உன்னாலதானே என் பையனை கல்யாண குளத்துல நான் பார்த்துட்டேனே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. விடுமா, நம்ம பிள்ளைங்க தானே, சந்தோஷமா இருக்கட்டும். சரி நீங்க போங்க சாமி, செல்லவா நான் கூட்டிட்டு வரேன். DJ Vishnu Entertainment. கணவன கைய பிடிக்கணும் தண்டா பண்ணதில்ல போய் கூட சொன்னதில்ல நானே அது நானே நானே பொங்க வைக்கல நானே புருஷ நானே வீழ்த்தாலோ உன்னை தம்பி வீழ்த்தாலோ சத்தியமா நானே உன்னை விட மாட்டேன். ஒரு நொடி உன்னை பார்த்தா மனசு கொள்ளுங்குது. ஒரு நிமிஷம் பக்கலனா கண்ணு கலங்குது. சொல்லுடி சொல்லுடி பதில சொல்லுடி. லவ் பண்ண உன்னை உண்மையா அப்புறம் புது பொண்ணு கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுக்கா. உங்க மாமியா நல்லா பாத்துக்கிறாங்களா? வீட்டுக்காரர் நல்லா பாத்துக்கிறாரா? எங்கத்த மாமா தானே நல்லா பாத்துக்கிறாங்க. ஊரெல்லாம் தேடி பார்த்தாங்க, பொண்ணு கிடைக்கல. கடைசியில நீ தான் வந்து மாட்டிக்கிட்ட. என்ன சொல்றீங்க? ஆமா, கட்டி வச்சிட்டாங்க தலையில, தெரியுமா? அது என்னத்துக்கு தான் அப்படி இருக்கா, கை கால் வராம, தெரியுமா? எங்க அத்தைய பத்தி எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நான் சொல்றத சொல்லிட்டேம்மா. அப்புறம் ஓ இஷ்டம். உங்க அத்தையாச்சு, நீயாச்சு, உங்க வீட்டுக்காராச்சு. இல்ல அங்க என்ன வேலை? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு பாத்துட்டு வந்தேன். பார்க்க போனியா இல்ல குடும்பத்தை கெடுக்க போயிருந்தியா? எனக்கு இதுதான் வேலை பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு தெரியும்ல. நல்லா இருக்க குடும்பத்தெல்லாம் போய் கெடுத்துட்டு குடும்பத்தை குலைக்கிறது தான் வேலையை. இல்ல, நான் பேசிட்டு புது பொண்ணு பாத்துட்டு தான் வந்தேன். சரி, வீட்டுல அம்புட்டு வேலை நடக்குது, இங்க என்ன உனக்கு வேலை? குடும்பத்துக்கு இருக்கிற வேலை உங்களுக்கு இதே வேலையா போச்சு. என்னை பத்தி யார் என்ன சொன்னா உங்கள்ட்ட? எனக்கு ஆமா, உன்னை பத்தி வேற சொல்லியா தெரியுமா? தெரியாது பாரு உன்னை பத்தி. நான் புது பொண்ணு தான் பார்க்க போனேன். நல்லா பார்த்து வீட்டுல வேலைக்கு போயிரு போ. தட்டி மாடல அப்படி கிடக்கு. ஒன்னும் பார்க்க போனா நம்ம